Hello everyone, இன்னைக்கு நம்ம application of integralsல part 1 video பார்க்கலாம். Integrals ஓட application என்னன்னா finding area of curves. நமக்கு definite shapeனா area find பண்றதுக்கு formula இருக்கு. For example, triangle, square, rectangle, cylinder, cone இதெல்லாம் வந்து definite shape and closed figure also. இதுக்கு வந்து area find பண்றதுக்கு நமக்கு formula இருக்கு. But curves ன்னு எடுக்கும்போது அந்த curves வந்து closed curve இருக்கலாம் இல்ல open curve ஆவும் இருக்கலாம். இல்ல ரெண்டு curve வந்து intersect ஆயிருக்கலாம். அதோட between area வந்து நம்மள find பண்ண சொல்லலாம். So இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம integration யூஸ் பண்ணி அதோட ஏரியாவை நம்ம find பண்ணுவோம். Integration யூஸ் பண்ணி ஏரியா எப்படி find பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. Area bounded by the curve y equal to f of x. அதாவது y equal to f of x ங்கிற curve ஓட ஏரியா நம்ம find பண்ணணும். அதோட starting point வந்து a and ending point வந்து b. இந்த a bங்கிறது x axisல அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So இதை யூஸ் பண்ணி ஏரியா find பண்ணோம்னா ஃபார்முலா வந்து integral a to b f of x dx. So நான் இதை simplify பண்ணனா எனக்கு ஏரியா of the curve கிடைக்கும். ஸோ இங்கே டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ y equal to f of x அப்படிங்கிறது இந்த கர்வ். ஓகேவா? இந்த கர்வோட நேம். தென் ஏங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, பிங்கிறது எண்டிங் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஏலேருந்து பி வரைக்கும் இந்த கர்வு எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் ஃபைன் பண்ணோன்னா நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், இந்த கர்வில் நான் குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸாக எடுக்கிறேன். அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏரியா கிடைக்கும். ஏன்னா எனக்கு டேரெக்டாக ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா கிடையாது. ஓகே, இப்போ நான் வந்து குட்டி ஸ்ட்ரிப்பாக நான் இங்கே கட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுமா? ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்டூ பிரெத். இங்கே லென்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒய் கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அண்ட் பிரெத்து பார்த்தோம் அப்படின்னா டிஎக்ஸ். இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ஃபுல் இது கிடைக்கும், பட் இந்த இடத்துல ஒரு ஸ்லைட்டாக எனக்கு வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். ஏன்னா அது வந்து எக்ஸாக்டாக இது கர்வுங்கிறதுனால நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா பட் ஒரு ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும் இந்த மேலே இருக்கிற இடத்துல. அந்த எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி கிடைக்காது இந்த இடத்துல. அதனால அதை வந்து நம்ம டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால இது வந்து டிஎக்ஸ். ஒய் ஆக்சிஸில் இருந்தால் அந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம டிஒய், அந்த ஸ்ட்ரிப்போட பிரெத்தை வந்து நம்ம டிஒய்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ஸாக குட்டி குட்டி ரெக்டாங்கிள்ஸாக நான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதோட எல்லா ஏரியாவையும் நான் வந்து ஃபைண்ட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏரியா கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து இன்டகிரேஷன் டைரெக்டாக பண்ணுது. ஸோ இன்டகிரல் a to b y into dx நான் பண்ணேன்னா எனக்கு வந்து ஏரியா ஃபைண்ட் ஆகிடும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே ஒய்ங்கிறது y equal to f of x. ஸோ ஒய்க்கு பதிலாக நான் f of x into dx அப்படின்னு போடுறேன். Similarly, area bounded by the curve x equal to f of y and எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் y கோஆர்டினேட்டில் கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே எழுதியிருக்கேன் y equal to a and y equal to b. இது ரெண்டும் y கோஆர்டினேட்டில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நான் ஏரியா ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் a to b f of y dy. ஸோ இதை தான் நான் இங்கே டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே x equal to f of y அப்படிங்கிறது இந்த கர்வு. இந்த கர்வோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு a, எண்டிங் பாயிண்ட்டு b அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஏலேருந்து அந்த b வரைக்கும் இந்த கர்வோட ஏரியா என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அதாவது இந்த ஷேடட் ரீஜியன் நான் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இங்கே வந்து குட்டி குட்டி ரெக்டாங்கிள்ஸாக நான் கட் பண்ணி அந்த ரெக்டாங்கிள்ஸோட ஏரியாஸ் எல்லாத்தையும் நான் ஃபைண்ட் பண்ணி ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஏரியா ஆஃப் த கர்வ் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே ரெக்டாங்கிளோட லென்த்து வந்து எக்ஸாக இருக்கும், பிரெத்து வந்து டிஒய்யாக இருக்கும். ஸோ இதை தான் நான் இங்கே வந்து இன்டகிரேஷனில் எழுதியிருக்கேன். ஸோ ஏரியா ஈக்குவல் டு இன்டகிரல் a to b f of y dyக்கு இது ஈக்குவலாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் bounded by the curve y square equal to x and the line x equal to 1, x equal to 4 and the x axis in the first quadrant. சொல்யூஷன் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற கர்வ் y square equal to x இது வந்து பேரபோலா அண்ட் x equal to 1, x equal to 4 இது ரெண்டுமே வந்து லைன்ஸ். ஸோ இந்த கர்வ்ஸ் எல்லாம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. y square equal to x இது பேரபோலான்னு சொன்னா இல்லையா? இது வந்து ரைட் ஹேண்ட் பேரபோலா. ஸோ எனக்கு வந்து கர்வ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஓப்பன் ஆகிருக்கும். அண்ட் x equal to 1
அதாவது இங்கே 1லேருந்து நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி x = 4லேருந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ 1லேருந்து 4க்கு உண்டான ஏரியாவை நான் ஃபைண்ட் பண்ணணும். அதுவும் ஃப்ரம் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு எனக்கு கொஷினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை மட்டும் ஷேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஷேட் பண்ணதோட ஏரியா வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த லெசனில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கொஷின்லேருந்து இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிட்டு எந்த ரீஜியன் நான் ஃபைண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேட் பண்ணணும். இதை கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து சம்மு ப்ரொசீட் ஆகும். டயக்ராம் தப்பாக இருந்தால் இது ஃபுல்லாகவே தப்பாயிடும். ஸோ ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இன்டெக்ரல் 1 to 4 ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா. ஸோ இன்டெக்ரல் 1 to 4 y into dx நான் ஈக்குவேட் பண்ணுறேன். இங்கே ஒய்யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா y² = x இல்லையா. ஸோ அதுலேருந்து ஒய்யை நான் ஃபைண்ட் பண்ணேன்னா y = √x. ஸோ நான் இங்கே √x into dx நான் போடுறேன். இதை நான் இன்டெக்ரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் நம்ம போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணோம். இங்கே அப்பர் லிமிட் வந்து 4, ஆக்சுவலாக இது 3/2 இல்லையா. ஸோ இந்த 1/2ங்கிறது ரூட் வேல்யூ. ஸோ அதுதான் √4 the whole cubeன்னு எழுதியிருக்கேன், மைனஸ் √1 the whole cube. ஸோ √4 வந்து 2க்கு ஈக்குவல். 2வை நான் க்யூப் பண்ணால் எனக்கு 8ன்னு வரும். ஸோ √1 வந்து 1 தான், 1னை க்யூப் பண்ணால் எனக்கு 1. ஸோ 8 - 1 எனக்கு 7, 7 × 2 14ன்னு எனக்கு கிடைக்குது. ஸோ 14/3 ஸ்கொயர் யூனிட்க்கு எனக்கு ஈக்குவலாக இருக்குது. Example 2, find the area of the region bounded by x² = 4y, y = 2, y = 4 and the y-axis in the first quadrant. ஸோ இங்கேயுமே ஏரியா வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்க ஏரியா மட்டும் நான் ஃபைண்ட் பண்ணால் போதும். அண்ட் எனக்கு y-ஆக்சிஸில் வந்து கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். x² = 4y இது வந்து அப்வர்ட் பேரபோலா. ஓகே, தென் y = 2, y = 4 இது ரெண்டும் வந்து லைன்ஸ். ஸோ கொஷினில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி இங்கே வந்து நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து அப்வர்ட் பேரபோலா, இது y = 2 லைனு, y = 4 லைனு. ஸோ எனக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் வேணுங்கிறதுனால ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும் நான் ஏரியாவை ஷேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, தென் எனக்கு y ஆக்சிஸில் தான் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா. y = 2, y = 4 ரெண்டுமே எனக்கு y ஆக்சிஸில் இருக்கிறதுனால ஸ்ட்ரிப்பு வந்து இந்த சைடு எடுக்கிறேன். ஸோ எனக்கு ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இன்டெக்ரல் 2 to 4 x into dy இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எக்ஸை ஃபைன் பண்ணோன்னா இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம எக்ஸை ஃபைன் பண்ணிக்கலாம். x² = 4y, அப்போ x = √4y. இதுக்கு நான் ரூட் எடுத்தேன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். பட் எனக்கு ஏரியா வந்து பாசிட்டிவில் தான் இருக்கும், அதனால் நான் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் நான் இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2√y, அதுக்கு பதிலாக நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இது கிடைக்கும். இதை நான் வந்து 2 கான்ஸ்டன்ட்லேயே அதை வெளியில் எடுத்துகிட்டு √y அதை நான் இன்டெக்ரேட் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ வருது. தென் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் நான் போடும்போது எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 32 - 8√2 whole thing divided by 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு ஏரியாவோட ஆன்சர் கிடைக்குது. Example 3, find the area of the region bounded by the ellipse x² / 4 + y² / 9 = 1. இங்கே கொஷினில் நமக்கு குவாட்ரண்ட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை, நம்மளை வந்து எலிப்ஸோட ஏரியா ஃபுல்லாகவே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது செகண்ட் கைண்ட் ஆஃப் எலிப்ஸோட ஈக்குவேஷன். நான் எலிப்ஸோட ஃபஸ்ட் கைண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், செகண்ட் கைண்டோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தென் எலிப்ஸில் ஆல்வேஸ் a வேல்யூ greater than b. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்க டினாமினேட்டரில் எது பெரிய வேல்யூவோ அதை நான் a² ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ a² = 9னா a = +or-3. தென் b² = 4 மீதி இருக்கிறது. தென் b = +or-2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ செகண்ட் கைண்ட் ஆஃப் எலிப்ஸ் அதை நான் இங்கே டயக்ராமில் வரைஞ்சிருக்கேன். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இங்கே போட்டோம் அப்படின்னா எனக்கு இது கிடைக்குது. தென் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் எனக்கு பாயிண்ட் இருக்குது, இது 0 to 2. y ஆக்சிஸ்லேயும் எனக்கு பாயிண்ட் இருக்குது 0 to 3. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் ரெண்டுலேயுமே இருந்தால் கூட நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற பாயிண்ட்டை தான் நான் எடுக்க போகிறேன். அப்போ ஸ்ட்ரிப்பு வந்து இதுக்கு பர்பண்டிகுலராக நான் எடுப்பேன் இல்லையா. அப்போ அந்த ஸ்ட்ரிப்போட ஏரியா வந்து y into dxக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து நம்ம y ஃபைன் பண்ணிப்போம். இங்கே y² / 9 இதை அப்படியே வச்சுக்கிட்டு இது அந்த பக்கம் கொண்டு போனால் இந்த ஸ்டெப் கிடைக்கும். இதில் LCM எடுத்தேன் அப்படின்னா இது 4 - x² / 4ன்னு வரும். தென் இங்கே இருக்க 9 அந்த பக்கம் கொண்டு போனால் 9/4 4 - x² அப்படின்னு கிடைக்குது. இந்த ஃபுல் வேல்யூக்கும் நான் ரூட் எடுத்தால் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். தென் ஏரியா ஈக்குவல் டு
4 times of y into dx நான் போட்டிருக்கேன். ஏங்க நான் வந்து 4 times போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்க ஏரியா மட்டும்தான் ஃபைன் பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறம் அதை இன்ட்டு 4 போட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் எலிப்ஸோட ஏரியாவும் எனக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் இங்கே 4 into அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு. தென் இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a square minus x square அந்த ஃபார்முலா இருக்குது, அதுக்கு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா பிரகாரம் நான் இங்கே போட்டிருக்கேன். ஃபார்முலா வந்து x/2 square root of a square minus x square plus a square by 2 sin inverse of x/2. அதாவது x/a, ஏவோட வேல்யூ இங்கே 2ங்கிறதுனால 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். தென் இதில் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 6π அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.